64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, தன ஆகர்ஷணம் சின்னம் பண வசதிகள் அதிகரிக்கிறத செய்யும். தாந்திரீக யந்திரமும் மந்திரங்களும் இதை பற்றி பார்ப்போம். இதை நம்ம பயன்படுத்தக்குள்ள நிச்சயமாக நம்மளுக்கு உண்டான பொருளாதாரங்கள் வெற்றி அடைஞ்சு நம்மளை நோக்கி இழுத்து கொண்டே இருக்கும். ஒரு காந்தம் ப்ளஸ் குறி இதை ஆட் பண்ண போகிறோம். காந்தத்தோட சின்னம் ப்ளஸ் குறியை பயன்படுத்த போகிறோம். இதில் அபரிமான சக்திகள் நிறைந்தது இந்த சின்னம். இது தாந்திரிகம். இதில் நாம் ஒரு எந்திரம்னா அந்த காந்த சின்னம் ப்ளஸ் போட்ட மாதிரி குறி இருக்கும். இது அற்புதமான சக்தி வாய்ந்தது. பிறகு இந்த மந்திரம், இதை ரெண்டையும் நம்ம சேர்த்து அதை பார்த்துக்கிட்டே, இந்த சக்கராசை பார்த்துக்கிட்டே நம்ம இந்த மந்திரங்களை உரு கொடுத்துட்டே வரணும். தினந்தோறும் இந்த சக்கரத்தை பார்க்குறோம், இந்த மந்திரங்களை உரு கொடுத்துட்டே வரோம். இப்படி கொடுத்து வரக்குள்ள நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான பணம் எங்கெங்க வெளியிலிருந்து ஈர்த்து நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். பல்வேறு வழிகளில் ஈர்த்துட்டு வந்து கொடுக்கும். இதுக்குன்னு இந்த சக்கரம் இருக்கு, நான் எதையும் செய்யாமல் எனக்கு தானாக பணம் வரணும்னா அந்த மாதிரி வராது. நாம் அன்றாட செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிற வேண்டிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈர்த்து கொடுக்கும். கடை இருக்குன்னா கடையில் சர்வ ஜனங்களையும் இழுத்து கொடுக்கும். இப்போ நம்ம வேலைக்கு போகிறோமோ அந்த இடத்துல வேலைக்கு உண்டான தன்மைக்கு பொறுத்தவாறு பொருளாதாரத்தை ஈர்த்து கொடுக்கும். இது போன்ற எந்தெந்த வகையில் நம்ம உழைச்சிட்டு இருக்கோமோ அந்த உழைப்புக்கு தகுந்த பணத்தை நம்மளுக்கு பல மடங்கு ஈர்த்து கொடுக்கும். லாபங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது தாந்திரிக முறை. குருநாதர்கள் இந்த மாதிரி எந்திரங்களும் மந்திரங்களும் உச்சரிக்கக்குள்ள இந்த மந்திரமும் எந்திரமும் பிரபஞ்சத்துல போய் வேலை செஞ்சு நிச்சயமா அது பயன் தரும் அப்படின்ற சூட்சமத்தை அவங்க குருநாதர்கள் நம்மளுக்கு உணர்த்திருக்காங்க. இதுல இந்த எந்திரத்தை வரைஞ்சி கரெக்டாக நம்ம டெய்லி அந்த எந்திரத்தை பார்த்துக்கிட்டே இந்த மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே நம்ம மன கண்களை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். இது போன்ற அற்புதங்கள் செய்யக்குள்ள உறுதியாக போய் பிரபஞ்சத்தில் போய் ஈர்த்து நம்மளுக்கு பண ஈர்ப்பு சக்தி இயங்கிட்டே இருக்கும். இது போன்ற அற்புதமான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் இப்பிரபஞ்சத்தில் போய் ஒரு நொடிக்கு 4 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகணும். நம்ம குருநாதர் விளக்கியிருக்காங்க. நம்மளோட எண்ணங்கள் மிக வலிமையானது. இது போன்ற சூட்சமும் இந்த சக்கரங்கள்லையும் நம்ம பயன்படுத்துகிற அந்த மந்திரங்களையும் இருக்கு. இது பயன்படுத்தக்குள்ள நிச்சயமா மக்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். பிறகு அந்த சக்கரங்களை வரைஞ்சிக்கோங்க. பேப்பரில் கூட வரைஞ்சி ஒரு செவத்தில் ஒட்டி அதை பார்த்து கூட நீங்கள் மந்திரங்களை உச்சரிக்கலாம். அது போன்ற செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இந்த எந்திரத்தை ஒரு தாயத்தா போட்டு அந்த தாயத்துக்குள்ளே இந்த சக்கரங்களை போட்டு அதுக்குள்ளே சிறிது பச்சை கற்பூரம் போட்டு மூடிட்டு இந்த மந்திரங்களை உருவேற்றி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த முறை பிடிக்குதோ அந்த முறையில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. சக்கரங்களை அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி செவத்தில் ஒட்டி அதில் பார்த்துக்கிட்டே அந்த சக்கரத்தை பார்த்துக்கிட்டே நீங்கள் இந்த மந்திரங்களை உச்சரிக்கலாம். இது போன்ற செய்யக்குள்ள உங்களுக்கு அற்புத ஈர்ப்பு சக்தி கிடைச்சிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம மந்திரத்தை பார்த்துடலாம். அந்த சக்கரத்தை நோக்கி, அந்த எந்திரத்தை நோக்கி உங்களுக்கு ஒரு மந்திரத்தை உரு கொடுங்க. தாந்திரிக மந்திரம், அற்புத மந்திரம். அந்த மந்திரம் என்னன்னா, வசதிகள் அதிகரிக்கிறது, நான் ஒரு காந்தம், அபரிவிதமான கிரியாசக்திகள் என்னுடையதே, வசதிகள் அதிகரிக்கிறது, நல்ல அதிர்ஷ்டத்தின் காந்தமாக நான் விளங்குகிறேன், அபரிவிதமான ஆற்றல்களில் ஒருவனாக நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை நிறைந்த மந்திரம், இந்த வார்த்தைகள் தான் மந்திரம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு வசதிகள் அதிகரிக்குதுன்னு நம்ம மனக்கண்கள் நினைக்கிறோம். நான் ஒரு காந்தம், அபரிவிதமான கிரியாசக்திகள் என்னுடையதே. இந்த இடத்துல கிரியாசக்தி அப்படிங்கிறது தான் மிக ரகசியமான முறை. நம்ம இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, ஆதிசக்தி, பராசக்தி சொல்லும் இல்லைங்களா, அதில் கிரியாசக்தி என்னுடையதே அப்படின்ற அந்த ரகசிய வார்த்தையை இதில் பயன்படுத்தியிருக்காங்க குருநாதர். அதுக்கு அடுத்து வசதிகள் அதிகரிக்கிறது, நல்ல அதிர்ஷ்டத்தின் காந்தமாக நான் விளங்குகிறேன்.
இதுல என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சகல செல்வங்களும் வசதிகளும் எனக்கு நிறைஞ்சிருக்கு. ஒரு காந்தம் என்ன பண்ணும், இரும்பை ஈர்த்து கொடுக்குற மாதிரி இந்த பொருளாதார வளர்ச்சியை, நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டங்களை எனக்கு இழுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்மளையே நம்ம அந்த மனக்கண்கள்ல உருவாக்கிக்கிறோம். அபரிதமான ஆற்றலில் ஒருவனாக நானும் இருக்கிறேன். இப்பிரபஞ்சத்துல நாமளும் ஒரு சக்தி பெற்ற மனிதரா விளங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அற்புதமான இந்த வார்த்தைகளை நம்ம உரு கொடுக்குறோம். இதுதான் சூட்சமே நிறைஞ்சிருக்கு. இது போன்ற இந்த வார்த்தைகளை, இந்த சக்கரத்தையும் நீங்க உரு கொடுத்துட்டே இருக்கக்குள்ள உங்களுக்கு உறுதியா பண ஈர்ப்பு சக்தி, உங்களோட வாழ்க்கையில அதிர்ஷ்டம், பொருளாதார வெற்றி, இது போன்ற அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது ஒரு அற்புதமான பண ஈர்ப்பு தாந்திரிகம். பணத்தை ஈர்த்தும் கொடுக்கும், வசியமும் செய்யும். இது மாதிரி மிக அற்புதமான விஷயம். இது போன்ற வழிபாடு முறைகள் நம்ம குருநாதர்கள் மக்கள் செஞ்சா பயன் தரும் அப்படின்னு சொல்லி உணர்த்தங்காட்டியும் குருநாதர்கள் சொன்ன வழியிலேயே நம்ம செஞ்சு வாழ்க்கையில வெற்றி அடைவோம். இந்த சக்கராஸ் போட்டேன், இந்த மந்திரங்களை உச்சரிச்சிட்டேன், நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன் அப்படி மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வசியத்தன்மையை ஈர்த்து கொடுக்கும், பண ஈர்ப்பு சக்தி கொடுக்கும். உங்களோட உழைப்பு 100 ரூபாய் இருக்குன்னா 1000 ரூபாயை மாத்தி கொடுக்கும். ஏன்னா லாபங்களை சேர்த்து கொடுக்கும். இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அந்த காரணத்தினால குருநாதர்கள் இது உணர்த்தி சொல்லியிருக்காங்க. இது ஒரு அற்புதமான பதிவு. எல்லோரும் பதிவை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.